இந்த காலவெளியிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த தருணத்துக்காக கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை எம்மை சூழ்ந்து இருக்கிறபடியாய் நன்றி. இந்த அதிகால வேளையிலே அருமையான தேவனை மகிமைப்படுத்தின பாடல்களை கேட்டு ஆண்டவருக்குள்ளே நாங்கள் புதுபலன் அடைந்திருக்கின்ற வேளையிலே தேவன் தாமே இந்த கால வேளையிலும் எங்களோடு கூட பேசுவார். டெலிவரி மினிஸ்ட்ரி ஊடாக உங்களோடு கூட இணைவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று சிந்திப்போம். இந்த நாள்ல ஒரு சிறிய தலைப்பை உங்கள் மத்தியில வைத்து நான் உங்களோடு கூட பேசலாம் என்று விரும்புகின்றேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி என்ற தலைப்பிலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி என்ற தலைப்பிலே உங்களோடு பேசுவதற்கு பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட எனக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுத்தபடினால் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி இதுதான் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. என்னுடைய வாழ்க்கையிலே அடிப்படையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பிரதிபலிக்கிறதான ஒரு ஜீவியத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இயேசுவை முன்வைத்து நாங்கள் ஜீவிக்க வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் அதை இயேசுவின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஆகையால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாங்கள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம், எப்படி அவருக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை ஏற்றுக்கொண்டபடி என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் திருப்புவோம் வேதத்திலே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2:6 நாங்கள் வாசிக்க கேட்போமா அந்த வசனத்தை? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் சொல்றார், இன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நடக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எண்ணத்தை உணர்த்துவதற்காக இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி சபைக்கு எழுதுகிறார். இந்த கொலோசு சபைக்கு எழுதும் போது 2 காரியங்களை மையமாக கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது முதலாவது காரியம் என்னவென்றால், சபையில இருந்ததான பிழையான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் இவைகளை காணப்பட்டபடியினால் இதை சரி செய்யும் முகமாகத்தான் பவுல் இங்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் கொலோசி சபைக்கு. இது வந்து சபைக்கு, மக்களுக்கு எழுதப்பட்டது, தேவனை அறிந்தவர்களுக்கு எழுதப்பட்டது. 2வது காரியம் நாங்கள் பார்க்கும் போது, உண்மை தன்மையாய் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். உண்மையா ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி உண்மையாய் வாழ வேண்டும். அப்ப இந்த 2 காரியத்தையும் மையமாக வைத்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசி சபைக்கு எழுதுகிறார். ஆகையால் அதே வார்த்தையை தேவன் இன்று கால வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி என்ன செய்யணும்? முதலாவது நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டால் அவருக்குள், இதுதான் இங்க முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டேன். அப்படியாய் நாங்கள் சிந்திக்கும் போது அவருக்குள் வேரூன்றினவர்களாய், இதுதான் இங்க முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு வாழ்கிற மக்களை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு காலமாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் எங்களுக்கு உணர்த்துகிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நீங்கள் பின்பற்றுகிறது உண்மையானால் அவருக்குள் வேர் ஊன்றினவர்களாய், முதலாவது காரியம். அப்ப ஒரு மரம் வளர்வதற்கு, அந்த மரத்திலிருந்து கனிகளை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த கனிகள் மீண்டும் ஒரு மரமாய் வருவதற்கு மிக முக்கியம் என்னவென்றால், ஒரு விதையை நாங்கள் போட்டு அதில் வேர் கொள்ள வேண்டும். ஒரு வேர் ஊன்றினால் நன்றாக அந்த மரம் வேர்களை ஊன்றி, அந்த வேர்களின் நிமித்தமாய் தேவையான தண்ணீர்களை, தேவையான சத்துக்களை, தேவையான அனைத்து காரியத்தையும் அதை எடுத்து ஒரு அழகான, மற்றவர்களுக்கு விரும்பத்தக்கதாக, மற்றவர்கள் போஷிக்கத்தக்கதான கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண மரம், ஒரு இடத்துல நாங்கள் அதை நாட்டி அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் எவ்வளவு இட்டாலும் அந்த மரம் என்ன செய்கிறது? தேவையான தண்ணீரை நிலத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறது. நிலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், எசாயா புத்தகத்திலே இந்த மரத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார், காலத்திலும் சீசனுக்கும் சீசன் இல்லாத நேரத்திலும் கனி கொடுக்கும் என்று. ஆகையால் இங்கு இந்த வேர் என்ன செய்கிறது? தனக்கு தேவையான நீரை சேகரித்துக் கொள்ளுகிறது. சேகரித்து தேவையான பிரயோஜனமான பழங்களை கொடுப்பதற்கு அது பயனுள்ளதா இருக்கிறது. ஆகையால் இங்கு தேவன் எமக்கு உணர்த்துகிறார், அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். இன்று நாங்கள் அநேக காரியங்களுக்குள்ளே எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் நாங்கள் தேவ வார்த்தைக்குள், ஆண்டவருக்குள் வேர் கொள்ளாதவர்களாய்
இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி சபைக்கு எழுதுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே தான் இன்று இலங்கை தேசங்களும் உலக தேசங்களும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தவறான உபதேசங்கள் ஜனங்களை வேதத்தில் கட்டி எழுப்புவதை பார்க்கிலும் அவர்களுடைய திறமையிலும் அவர்களுக்கு இருக்கிறதான தளந்துகளிலும் அவர்களை தேவன் பயன்படுத்தின ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் என்னென்றால், வேதம் என்ன எனக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆகையால் இந்த பிழையான உபதேசங்கள் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த வசனம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும், சபைக்கு எமக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். ஆகையால் கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாய், ஆகையால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறுகிறது. இதுதான் முக்கியம். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அப்படியானால் அவருடைய குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அவருக்குள்ள இருக்கிறதான நன்மையான காரியங்கள் எங்களுக்குள்ள கடந்து வர வேண்டும். ஆகையால் தான் இங்க ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் ஊன்றினவர்களா, நாங்கள் எங்களுடைய சத்தியத்தில், ஆண்டவருடைய போதனையில், ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில், இப்படியான காரியங்களிலே நாங்கள் வேரூன்றி நிற்க வேண்டும். ஆகையால் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் மூலமாக எங்களை ஆண்டவருக்குள்ளே பலன்படுத்திக் கொள்ள முடியும். ஆகையால் ஆண்டவர் எங்களை வேர் கொண்டவர்களா, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பிரியமான ஊழியர்களே, பிரியமான சகோதரிகளே, தேவன் அவருடைய வார்த்தையில் நாங்கள் வேர் கொண்டவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாளும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் வருகின்ற உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தாக்கங்கள் எதுவானாலும் வரட்டும், அதை அதற்கு நாங்கள் முகம் கொடுக்க முடியும். நாங்கள் வேர் கொண்டு ஸ்ட்ராங்காக நாங்கள் உறுதியாக நாங்கள் நிற்போமானா. எங்களுக்கு தெரியும், ஆதி சபையிலே அநேக உபத்திரங்கள் வந்தது. சபை கூடுவதற்கு கூட கடினமான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஜனங்களை, ஊழியர்களை கொலை செய்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் சத்தியத்திலே உறுதியாக இருந்தார்கள், இயேசுவின் போதனையிலே உறுதியாக இருந்தார்கள். ஆகையால் தான் அப்போஸ்தலர்கள் அந்த போதனையை சரியாக பின்பற்றினார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து என்னத்தை போதித்தாரோ அந்த போதனைகளை அவர்கள் சரியாக பின்பற்றினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் இன்று உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற காரியம், அவரை ஏற்றுக்கொண்டபடி, யாரை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் நாங்கள் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவருக்குள் நாங்கள் நடக்க வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அதிலே ஆண்டவர் சொல்லப்பட அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அடிக்கல்லாக இருக்கிறார், அவர் தலைமை கல்லாக எங்களுடைய கட்டிடத்துக்கு இருக்கிறார். அவரை கொண்டு அவர் மேலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். இன்று அநேகர் தங்களுடைய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டுகிறார்கள், உலக பிரகாரமான காரியங்களிலே. ஆகையால் தேவன் இங்க எங்களை என்னத்தை உணர்த்துகிறார்? நாங்கள் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். இந்த ரெண்டு காரியம் மிகவும் முக்கியம். ஒரு மரத்தை நாங்கள் பார்ப்போமானால் அந்த மரம் எங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறது, இயேசுவை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். மரமானது தனக்கு நீரை கொடுக்கிறது, அதே போல இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த மரம் பூமியோடு தொடர்பு உள்ளதா இருக்கிறது. தொடர்பு இருக்கிறபடியினால் மரம் பூமியோடு இணைந்து இருக்கிறது, பூமியோடு தொடர்பை ஏற்படுத்திய வண்ணமாய் இருக்கிறது. பூமியோட தொடர்பு இல்லை என்றால் அதற்கு செழிக்க முடியாது, செழிப்பாய் இருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது, எதுவுமே அதற்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆகையால் இந்த தொடர்பு மிகவும் முக்கியம். அப்படியானால் மரம் பூமியோடு தொடர்பாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியோடு தொடர்பிலே நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட வேண்டும். அவருடைய தொடுகை, அவருடைய ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆகையால் இன்று தேவன் எங்களுக்கு உணர்த்துகிறார், வேர் கொண்டவர்களாய், மரத்தை போல வேர் கொண்டவர்களாய் இருக்கும் போது எங்களுக்கு நல்ல கனி கொடுக்க முடியும். நாங்கள் கனி கொடுக்கும் போது அநேகர் எங்களுக்கு கல்லெறியலாம், ஏதோ காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் இந்த மரம் என்ன செய்கிறது? எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனியையும், கொடுக்கக்கூடிய குளிர்ச்சியும், கொடுக்கக்கூடிய சுவாசத்தையும் அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் பிரியமான ஊழியர்களே, தேவன் அவர் மேல் நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் அவர் எங்களை வழி நடத்துவார். அவர் எங்களை எல்லா காரியங்களிலிருந்து காத்து அவருடைய நோக்கத்துக்காக எங்களை அவர் பயன்படுத்துவார். இது இரண்டாவது காரியமானது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எதுவானாலும்
அது அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் மேல் கட்டப்பட வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறபடியாய் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நன்கு உணர்ந்தவர்களாய் நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கும் போது உலகத்திலே சபைகளுக்குள்ளே பார்க்கும்போது தவறான உபதேசங்கள், தவறான செயல்பாடுகள், விசுவாசத்திலிருந்து மக்களை பிரிக்கின்ற உபதேசங்கள், தேவனை ஆராதிப்பது அவசியமில்லை என்ற ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியின் செயல்பாடு அவசியமில்லை என்ற ஒரு கூட்டம், வேதத்தை தியானிக்க அவசியமில்லை என்ற ஒரு கூட்டம், பல்வேறு கூட்டங்கள் இன்று எழும்பி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே தேவன் எங்களுக்கு உணர்த்துகிறான், இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில மெய்யான தெய்வம், அவரை கொண்டு நாங்கள் கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் ஒரு கட்டிடத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்டிடம் மிகவும் அழகான கட்டிடம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த கட்டிடம் நல்ல அழகா இருக்கிறது, நல்ல ஹோல் இருக்கிறது, நல்ல அறைகள் இருக்கிறது, நல்ல எல்லாமே நல்லா செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அந்த கட்டிடத்தை பார்த்து சொல்லுவோம். ஆனால் அந்த கட்டிடத்தை தாங்குவது அந்த கட்டிடத்திலே போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தான் மிகவும் முக்கியம். எந்த ஒரு மனிதனும் யாருமே ஒரு நாளும் சொல்வதில்லை, அந்த அஸ்திவாரம் நன்றாக போட்டிருக்கிறார்கள் அந்த கட்டிடத்துக்கு என்று சொல்வதில்லை. அஸ்திவாரத்தை குறித்து யாருமே பேசுவதில்லை. எல்லாரும் அந்த கட்டிடத்தை குறித்து பேசுகிறார்கள். அழகான பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள், அழகான விதத்தில் அதை அலங்கரித்திருக்கிறார்கள், மேலே காண்கின்ற காரியத்தை பேசுகிறார்கள், கீழே மறைந்திருக்கிறதான காரியங்களை பேசுவதை காண்பதில்லை. ஆகிய அந்த கட்டிடம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இட்டதா இருக்குமானால் அந்த கட்டிடம் நல்ல ஸ்ட்ராங்கா நிலைத்து நிற்கும். இது மிகவும் முக்கியம். ஊழியத்திலே சரிவுகள் வருகின்றது, ஊழியத்திலே பிரச்சனை வருகிறது, பட்ட காரியத்தை நாங்கள் நோக்கெடுக்கிறோம். ஆனால் இந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆரம்பித்திருந்தால், அவர் மேல் நாங்கள் கட்டப்பட்டிருந்தால், இதை ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரு முறை ஒரு கட்டிடத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரக் போயிருந்தால், அது வெடித்திருந்தால், உடனடியாக அந்த வெடிப்புக்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இன்ஜினியர் முதலாவது அவர்கள் சொல்வார்கள், இந்த அஸ்திவாரம் எங்கோ ஒரு இடத்திலே இடிந்திருக்கிறது, அஸ்திவாரம் எங்கோ ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் சொல்வார். ஏன்னா அந்த சுவர் இடிவதற்கு காரணம் அஸ்திவாரம் கீழே இறங்குவதனால். ஆகையால் இன்று நாங்கள் கட்டுகின்ற ஊழியங்கள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சரிவுகள் ஏற்படுமானால் அஸ்திவாரத்திலே ஆட்டம் கண்டிருக்கிறது, அஸ்திவாரம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். அஸ்திவாரம் என்று சொல்லும் போது தேவனோடு ஏற்படுத்தியிருக்கிறதான ஜெப வாழ்க்கை, அவரோடு இருக்கிறதான அந்த தொடர்பு, அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிற இந்த காரியம் ஏதோ ஒரு விதத்தில் அது குறையும் போது, சரியும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான